இனி ஃபில்டர் காப்பி எங்க ஏரியா, உங்க ஏரியா. தாட்சாயினி, கார்த்திக் நைட்டே அஞ்சலிக்கு வீடியோ அனுப்பிட்டான். ஆனா இதுவரை அவகிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் வரலையே. கார்த்திக் வீடியோ மெசேஜ் அனுப்புனது நிஜம்தானா? அனுப்புனதை பார்த்ததா ஆளுங்க சொன்னாங்களே. அந்த மெசேஜை வச்சுதானே கௌதம் அரெஸ்ட் பண்ண முடியும். ஒருவேளை அஞ்சலி இன்னும் மொபைல பாக்கலையா? ஐயோ கார்த்திக்! அம்மா! என்னம்மா? என்ன? அஞ்சலி? அஞ்சலி? என்னம்மா? என்னாச்சு அஞ்சலி? என்னம்மா? ஏன் இப்படி அழுதுட்டு வர்ற? கார்த்திக்! என்ன அஞ்சலி? கார்த்திக் என்னாச்சு? கார்த்திக் கௌதம் கடத்திட்டாரு. கௌதம் கடத்திட்டானா? என்னம்மா பேசுற அஞ்சலி? கார்த்திக் இந்நேரம் டெல்லியில இருப்பான். அவனு போய் கௌதம் எப்படி கடத்துவான்? ஏதாவது கனவு கண்டியா? ஐயோ இல்லப்பா, கார்த்திக் டெல்லிக்கு போகல. இத பாருங்க. அஞ்சலி, நான் டெல்லிக்கு போறது பிடிக்காம கௌதம் ரவுடிங்ல வச்சு பாதி வழியிலேயே என்ன கடத்திட்டான். அந்த ரவுடிங் எல்லாரும் சேர்ந்து என்ன அடிக்கிறாங்க அஞ்சலி. கௌதம சும்மா விடக்கூடாது. அவன் சொல்லிதான் இந்த ஆளுங்க என்ன டார்ச்சர் பண்றாங்க. முடியல அஞ்சலி, பிளீஸ் விட்டு என்ன கொன்னுடுவாங்க போல இருக்கு அஞ்சலி. என்னம்மா இது? கடவுளே, இது என்னம்மா அநியாயமா இருக்கு? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியலையே. இந்த கௌதம் ஏன் இவ்வளவு மோசமானவனா இருக்கான்? அஞ்சலி, இந்த வீடியோ உண்மைதானா? இல்ல கார்த்திக் உன்கிட்ட சும்மா ஏதாவது பிராங்க் பண்ண ஏதாச்சும் வீடியோ அனுப்பலாம்ல? இல்லப்பா, கார்த்திக் அழறது நிஜம். நேத்து ஏர்போர்ட் போன கொஞ்ச நேரத்திலேயே அவர் போன் ரீச் ஆகல. சரி, பிசினஸ் மீட்டிங், கான்ஃபரன்ஸ் அப்படி இப்படின்னு பிஸியா இருப்பாரு, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நானும் விட்டுட்டேன். இப்ப காலையில போன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு. பயத்தோட யோசிச்சுட்டு இருந்தப்பதான் எதிர்ச்சியா அந்த வீடியோவை பார்த்தேன். கார்த்திக் நைட்டே இந்த வீடியோவை அனுப்பியிருக்காருப்பா. நான் தான் கவனிக்காம விட்டுட்டேன். பாவி கௌதம் கார்த்திக் டெல்லி போக விடாம கடத்தி கொண்டு போய் அடிச்சு டார்ச்சர் பண்ணிருக்கான். கார்த்திக் பயந்து பேசுறத பார்த்தா அவர் உயிருக்கு ஆபத்து போல இருக்கு. ப்ளீஸ் அப்பா, அவர் எப்படியாவது காப்பாத்துங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. ப்ளீஸ் பா, ப்ளீஸ் பா. பொறு, பயப்படாத. கார்த்திக் ஒண்ணும் ஆகாது. ஆமாம்மா, அழாத இரு. என்ன எஸ்எஸ்கே இது? எதுக்கு கௌதம் கார்த்திக்க கடத்திருக்கான்? வேற எதுக்கு தாட்சாயினி? சொத்துக்காகத்தான். பாவி. அம்மா, டெல்லி கான்ஃபரன்ஸ்ல கார்த்திக் கலந்துக்கிட்டா கம்பெனில தனக்குள்ள அதிகாரம் தன்னை விட்டு போயிடுமோன்னு கௌதம் பயந்துட்டாமா. ஆமா, அதான் இந்த கொடுமையான வேலையெல்லாம் பண்ணிருக்கான். கௌதம் ஏற்கனவே கார்த்திகை கடத்தி கொல்ல வந்தவன் தானே. அன்னைக்கு ஃபெயிலியர் ஆன பிளான இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணிருக்கான். ஆமாப்பா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அதுக்காக சொந்த தம்பியவே கடத்துறதா? இந்த கௌதம் கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாதவனா இருக்கானே. அஞ்சலி, இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. கௌதமும் இலக்கியாவும் ஏதோ சொத்துக்கு ஆசைப்பட்டு கார்த்திகை வீட்டை விட்டு அனுப்புனாங்கன்னு பார்த்தா, ஆனா இப்ப அவனை உலகத்தை விட்டு அனுப்புறதுக்கு துணிஞ்சிட்டாங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். நீ உடனே ஸ்டேஷனுக்கு போய் கௌதம் மேல கம்ப்ளைண்ட் பண்ணு. போலீஸ் ஆக்ஷன் எடுத்து கார்த்திகை மீட்டுடுவாங்க. எப்படிமா மீட்பாங்க? கௌதம் கார்த்திகை எங்க வச்சிருக்கானே தெரியலையே. வீடியோல அவர் பேசுறப்போ லொகேஷன் மேப் அனுப்புறேன்னு சொன்னாரு. ஆனா இன்னும் அனுப்பலையே. இப்ப அவர் எங்கன்னு போய் தேடுவாங்க? போலீஸ் கிட்ட எனக்கு எதுவும் தெரியாதுன்னு கௌதம் ஈஸியா தப்பிச்சிருவாரு. அந்த கவலை உனக்கு எதுக்குமா? கார்த்திக் அனுப்பின இந்த வீடியோவை போலீஸ் கிட்ட காட்டினா அவங்க கௌதம பிடிச்சு 2 தட்டு தட்டி உண்மையை வர வச்சிருவாங்க. வாமா போலாம். ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஏமா? இருங்க, நான் சொல்றேன். அஞ்சலி, தப்பா எடுத்துக்காதம்மா. நாங்க வர்றத பத்தி பிரச்சனை இல்ல. உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்கே கார்த்திகை வச்சு எங்க குடும்பத்தை அடிக்க பாக்குறீங்களான்னு கௌதம இலக்கியாவும் கேட்டுட்டாங்க. இப்ப நாங்க வந்தா எஸ்எஸ்கேவும் தாட்சாயணியும் கார்த்திகை கடத்தி வச்சுட்டு நாடகம் போடுறாங்கன்னு எங்க மேலே பழிய போடுவாங்க. கேஸ் டைவர்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாதுமா. அஞ்சலி, நீ தைரியமா போமா. போலீஸ் நிச்சயமா கார்த்திகை கண்டுபிடிச்சிருவாங்க. போன முறை நீ கூட்டிட்டு போன எஸ்ஐ சரியில்லை. அதனால நீ இந்த தடவை இன்ஸ்பெக்டர் போய் பாரு. அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான்.
நான் இப்பவே ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறேன். சரிம்மா. மா அப்படியும் போலீஸ் கௌதம் மேல ஆக்ஷன் எடுக்கலன்னா ஸ்டேஷன் வாசல்லையே உயிரை விட்டுருவேன்னு மிரட்டு. அப்புறம் வேற வழி இல்லாம அவங்க கௌதம் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகேம்மா, நான் கிளம்புறேன். பாத்து கார்த்திக்க கடத்தினது நாம, ஆனா தண்டனை அந்த கௌதம்க்கு. உன் ஸ்கெட்சே வேற லெவல் தாட்சாயணி. என்ன அடிக்க கைய ஓங்கின கௌதமோட கையில இப்ப விலங்கு போட போறாங்க. அவன் ஜெயிலுக்கு போகட்டும். அப்ப இருக்கு இந்த தாட்சாயணியோட தாண்டவம். ஓனர் மேல கை வைக்கிறியா நீ? ஓனர் மேல கை வைக்கிறியா நீ? சார் இவன் கடை ஓனர் அடிக்கலன்னு நமக்கே தெரியுமே, அப்புறம் ஏன் சார் இவனை அடிக்கிறீங்க? ஆனா ஓனர் தான் இவனை அடிக்க சொல்லி பணம் தந்திருக்கான்ல, வாங்கின காசுக்கு விசுவாசமா இருக்க வேணாம். போய் அவனை லாக்அப்ல தூக்கி போடு. டேய் வாடா, வா. போ, உள்ள போ. வாடா உள்ள. ஹலோ இன்ஸ்பெக்டர், நான் தாட்சாயணி பேசுறேன். ஸ்பீக்கர்ல போடு. தெரியுது மேடம், சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர், நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி அந்த அஞ்சலி வீடியோ ஆதாரத்தோட உங்களை பாக்குறதுக்கு ஸ்டேஷனுக்கு வந்துகிட்டு இருக்கா. ஓ அப்படியா? ஆமா, அவ வந்த உடனே நீங்க எதுவுமே தெரியாத மாதிரி விசாரிச்சுட்டு உடனே போய் அந்த கௌதம அரெஸ்ட் பண்ணிடுங்க. பண்ணிடலாம் மேடம். இத பாருங்க, போன தடவையே அவன் கம்பி எண்ண வேண்டியது. ஆனா உங்க எஸ்ஐ உலக மகா நல்லவர் மாதிரி நியாயம் தர்மம் பேசிட்டு கௌதம் எதுவுமே பண்ணாம அவனை விட்டுட்டு வந்துட்டாரு. இப்ப நீங்களாவது அவனை தூக்கி உள்ள போட்டுருங்க. அந்த எஸ்ஐக்கு அந்த அளவுக்கு விவரம் பத்தாது மேடம். பொழைக்க தெரியாத மனுஷன். நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க சொன்ன வேலையை நான் சிறப்பா முடிச்சு தரேன். இன்ஸ்பெக்டர், கௌதம் சாதாரண ஆள் இல்ல. பணம், அந்தஸ்து, அதிகாரம்னு கொடி கட்டி பறக்கிறவன். நீங்க அரெஸ்ட் பண்ண போனா ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்க பாப்பான். ஆனா அதுக்காக அவனை விட்டுறாதீங்க. கௌதம் ஜெயிலுக்கு போறத வச்சு நாங்க நிறைய பிளான் பண்ணிருக்கோம். அந்த பிளான் இந்த தடவை மிஸ் ஆகவே கூடாது. அது உங்க கையில தான் இருக்கு. சார், நான் வெறும் பேப்பர்ல கம்ப்ளைண்ட் பண்றவனுக்கு வேலை செய்யறனோ இல்லையோ, ஆனா பேப்பருக்கு அடியில இன்னொரு காஸ்ட்லி பேப்பர் வச்சு கொடுக்குற உங்களை மாதிரி விஐபிகளுக்கு என்ன வேணா செய்வேன் சார். போதாதுக்கு வீடியோ ஆதாரம் வேற இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் என்ன, இன்னும் அரை மணி நேரத்துல கௌதம் அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த தகவலை நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஓகே? நோ ப்ராப்ளம். ஆல்ரைட், தேங்க் யூ. ஓகே ஓகே சார், நான் வச்சிடுறேன். கௌதம், நீ வீட்டு சாப்பாடு சாப்பிடுறது இன்னைக்குதான் கடைசி நாள். சார் சார் சார், என் புருஷனை காப்பாத்துங்க சார். என் புருஷனை காப்பாத்துங்க சார். சார் சார் சார். இருமா இருமா, சார், ஏன் இவ்வளவு பதட்டமா ஓடி வர? என்ன பிரச்சனை? என் பேரு அஞ்சலி சார். என் புருஷன் கார்த்திகை கடத்திட்டாங்க சார். ஓ, தாட்சாணி மேடம் சொன்ன அஞ்சலி நீதான். என்னம்மா சொல்ற? புரியுற மாதிரி கிளியரா சொல்லுமா. உன் புருஷனை எப்ப கடத்துனாங்க, யார் கடத்துனாங்க? சார், என் ஹஸ்பண்டோட சொத்தை எல்லாம் அவரோட அண்ணன் கௌதம் ஆக்குபை பண்ணிக்கிறாரு. அத திருப்பி கேட்டதுக்கு கௌதம் டென்ஷன் ஆகி கான்ஃபரன்ஸ்க்காக டெல்லி போயிட்டு இருந்த கார்த்திகை வழியிலேயே மடக்கி கடத்தி கொண்டு போயிட்டாரு. உடனே கௌதம் அரெஸ்ட் பண்ணுங்க சார். என்னம்மா சொல்ற? சொந்த தம்பியை அண்ணன் கடத்திட்டாரா? இது நம்புற மாதிரி தெரியலையேம்மா. சார், முதல்ல கௌதம் கார்த்திகோட அண்ணனே கிடையாது சார். என் மாமியாரோட வளர்ப்பு மகன். சொத்து மொத்தத்துக்கும் என் புருஷன் தான் உண்மையான வாரிசு. ஆனா ஓசை சோறு திங்கிற அந்த கௌதம் எல்லாத்தையும் சுருட்டான்னு பாக்குறான். அதுக்கு அவன் பொண்டாட்டி இலக்கியாவும் உடந்தையா இருக்கா. சார் சார், பணத்தாசையில கௌதம் என் கார்த்திகை கொன்னிட போறான் சார். சீக்கிரம் கௌதம கைது பண்ணி என் ஹஸ்பண்ட மீட்டு கொடுங்க சார். போதும். Please, sir. சரிம்மா, அதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்கு? சார், ஆதாரம் இதோ இருக்கு சார். இது பாருங்க சார், கார்த்திக் அனுப்பின வீடியோ. அஞ்சலி, நான் டெல்லிக்கு போறத பிடிக்காம கௌதம் ரவுடிங்ல வச்சு பாதி வழியிலேயே என்னை கடத்திட்டான்.
அந்த ரவுடிங்க எல்லாரும் சேர்ந்து என்ன அடிக்கிறாங்க அஞ்சலி. கௌதம சும்மா விடக்கூடாது. அவன் சொல்லிதான் இந்த ஆளுங்க என்ன டார்ச்சர் பண்றாங்க. முடியல அஞ்சலி, ப்ளீஸ் விட்டு என்ன கொன்னுடுவாங்க போல இருக்கு அஞ்சலி. பாத்தீங்களா சார், கௌதம் என் புருஷனை அடிச்சு எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணிருக்கான்னு. அவருக்கு ஏதாவது ஆகிறதுக்குள்ள ஆக்ஷன் எடுங்க சார், ப்ளீஸ் சார். உடனே அந்த கௌதமியும் இலக்கியாவையும் அரெஸ்ட் பண்ணுங்க. அவசரப்படாதமா, எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போமா, விசாரிச்சு ஆக்ஷன் எடுக்கிறோம். என்ன சார் இப்படி சொல்றீங்க? கார்த்திக் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றேன், நீங்க சாவகாசமா விசாரிக்கிறேன்னு சொல்றீங்க. உடனே கௌதம் அரெஸ்ட் பண்ணி என் கார்த்திகை காப்பாத்துங்க சார், ப்ளீஸ். அன்னைக்கே கௌதம் அரெஸ்ட் பண்ண வேண்டியது, ஆனா உங்க எஸ்ஐ அவரை விட்டுட்டாரு. இப்ப நீங்களும் தயங்குற மாதிரி தான் தெரியுது. இது பாருங்க, இப்ப உடனே கௌதம் மேல ஆக்ஷன் எடுக்கிறீங்களா, இல்லனா இதே ஸ்டேஷன்ல நான் என் உயிரை விடவா? இருமா, என்னமா பேசுற? போலீஸ் ஸ்டேஷன் வந்து சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்ற, அதெல்லாம் அஃபென்ஸ். அப்படிதான் சொல்லக்கூடாதுமா. இப்ப என்ன, உன் கம்ப்ளைண்ட் மேல ஆக்ஷன் எடுக்கணும், அவ்வளவுதானே? இங்க பாருமா, நான் ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசர், எனக்கு சட்டம் தான் முக்கியம். நீ உடனே ஒரு பேப்பர்ல கம்ப்ளைண்ட் எழுதி கொடு, நான் அந்த கௌதம அரெஸ்ட் பண்றேன். ஓகே சார், ஓகே சார். யோ கோவிந்த்சாமி சார். இந்த அம்மா கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்க. ஓகே சார். அம்மா வாங்கம்மா, ஓகே சார். உட்காருங்க. சார் கொடுங்க. கௌதம், நீங்க அவசரப்படாதீங்க, நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். முடியாது இலக்கியா, இனிமே உங்க யார் பேச்சையும் நான் கேட்க மாட்டேன். சொத்தெல்லாம் நான் கார்த்திக் கொடுக்க போறது உறுதி. கௌதம், இத பாரு, அவசரப்படாத. முதல்ல கார்த்திகை வந்து அஞ்சலி கிட்ட இருந்து பிரிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வர வழிய பாரு, அதுக்கப்புறம் இத பத்தி எல்லாம் யோசிக்கலாம். ஜானு, புரியாம பேசாத. கார்த்திக் இங்க இருந்து பிரிஞ்சு போனதே நாங்க அவன் சொத்துக்கு ஆசைப்படுறோமோன்னு நினைச்சுதான். அப்புறம் எப்படி நீ அவனை அஞ்சலி கிட்ட இருந்து பிரிப்ப? இங்க பாரு கௌதம், கார்த்திக் தான் சொத்தை கேக்குறது நியாயம்தான், ஆனா அதுக்கு இப்ப என்ன அவசரம்? அவசரம் இருக்கிறதுனால தான் நான் சொல்றேன். ஏன்னா நான் சொத்து ஆசை பிடிச்சவன்னு கார்த்திக் 100% நம்ப ஆரம்பிச்சிட்டான். அதனாலயே என் பாசத்தை புரிஞ்சுக்காம என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். இல்ல நேத்து அவனை ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்தினதுக்கு என்ன திட்டுவானா? அவனை பத்திரமா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர நினைச்ச என்ன உதாசீனப்படுத்திட்டு பாதி வெளியிலே கார்ல இருந்து இறங்கி எஸ்எஸ்கே வீட்டுக்கு போவனா? சொல்லுங்க கௌதம், கார்த்திக் குடிச்சிட்டு பண்றதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது கௌதம். ஐயோ கடவுளே, அவன் குடிக்கிறதுக்கு காரணமே நான் தானே அஞ்சலி சொல்றான். இந்த பழியெல்லாம் வேற எனக்கு தேவையா? இங்க பாருங்க, நான் முடிவெடுத்தது எடுத்ததான். நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் நான் கார்த்திக் கிட்ட கம்பெனி சொத்துக்கு எல்லாத்தையும் கொடுக்கத்தான் போறேன். கௌதம், இப்பவே கார்த்திக்கு போன் பண்ணி வர சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்தேன். கௌதம் வேண்டாம்ப்பா. இந்த வீடு தான் சார். இந்த வீடா? வாமா. அத்தை. கௌதம், அஞ்சலி, எதுக்கு இங்க வந்திருக்க? ஏற்கனவே போலீஸ கூட்டிட்டு வந்து வீட்ல அமக்கலம் பண்ணது பத்தலையா? மறுபடியும் வந்திருக்க? உங்க புள்ள தப்பு பண்ணா போலீஸோட வராம வாழ்த்துறதுக்கு பொக்கையோடயா வருவாங்க? ஏய், நான் தப்பு பண்ணனா? உனக்கு இதே வேலை தானா? என்ன ஏதாவது குத்தம் சொல்லிக்கிட்டே இருப்பியா? அம்மா, என்ன தப்பு பண்ண? சார், என்ன பிரச்சனை சார்? எதுக்கு வந்திருக்கீங்க? கார்த்திகை கடத்தின குற்றத்துக்காக உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். என்ன கௌதம் இது? சார், என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? தான் தம்பியை கௌதம் எதுக்கு கடத்தணும்? என்ன சொல்றீங்க சார்? கௌதம் அப்படிப்பட்டவர் இல்ல சார். சரி, இதை யார் உங்களுக்கு சொன்னது? தான் புருஷன் இவரு கடத்திட்டாருன்னு அஞ்சலி தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஏய் அஞ்சலி, என்ன இதெல்லாம்? ஆமா ஆண்டி, இன்ஸ்பெக்டர் சொல்றது நிஜம். இவர் தான் அந்த பாவத்தை பண்ணிருக்காரு. ஏய், உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருச்சா? நான் எப்ப கார்த்திகை கடத்தினேன்? சும்மா நடிக்காதீங்க. நேத்து டெல்லிக்கு போன கார்த்திக்க நீங்க வழியிலேயே மடக்கி அவரை கடத்திட்டு போயிருக்கீங்க. ஆல் இந்தியா பில்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்கிட்டா அவர் ஃபெமிலியர் ஆயிடுவாருன்னு உங்களுக்கு பொறாம. ஏய், அதோட அவர் வக்கீல போய் பார்த்து சொத்துக்காக கேஸ் போட போறாருன்னு தெரிஞ்சதும்
உங்களுக்கு கொலை வெறி வந்துருச்சு. அதான் கார்த்திக் ஏர்போர்ட்க்கு போக விடாம அடியாள் வச்சு கடத்திட்டீங்க. ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? ஏதாவது பகல் கனவு கண்டுட்டு வந்து உளறியா? சார், இவ ஏதோ பொய் சொல்லி உங்களை கூட்டிட்டு வந்திருக்கா. இவள நம்பாதீங்க. போதையில ரவுடிங்களோட சண்டை போட்டுட்டு இருந்த கார்த்திக்க காப்பாத்துனதே கௌதம் தான். அவர் மேல கடத்தல் பழி போடுறது ரொம்ப அபாண்டம் சார். எது? கார்த்திக் போதையில இருந்தாரா? கான்ஃபரன்ஸ்க்கு போறவரு குடிப்பாரா? யார்கிட்ட கதை விடுற? புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து காசுக்காக கார்த்திக்க கடத்திட்டு இப்ப குடிச்சாரு, டான்ஸ் ஆடினாருன்னு போலீஸையே டைவர்ட் பண்ண பாக்குறியா? ஏய் நிறுத்து. இலக்கியா ஒண்ணு பொய் சொல்லல. நேத்து நான் உனக்கு கால் பண்ணி கார்த்திக் எங்கன்னு கேட்கும்போது நீ என்ன சொன்ன? குடிச்சிட்டு படுத்திருக்காருன்னு தானே சொன்னேன். இப்ப மாத்தி பேசிட்டு இருக்க. அது வந்து நான் உண்மையா சொன்னா நீங்க பொறாமையில கார்த்திக்க டெல்லி போக விடாம தடுத்துருவீங்களோன்னு பயத்துல அப்படி சொன்னேன். இது பாருங்க, உங்க புள்ளதான் கார்த்திக கடத்திருக்காரு நான் உறுதியா சொல்றேன். ஏய், பொய் சொல்லாத. என் தம்பிய நான் ஏன் கடத்த போறேன்? நிஜமா நீங்க தான் கடத்தினது மட்டும் இல்லாம அவர் அடிச்சு டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. ஏய், இப்படி எல்லாம் பேசுனா அரைஞ்சிருவேன் பாத்துக்கோ. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பொய் மேல போய் அடிக்கிட்டே போற. கௌதம் கார்த்திக கடத்தி அடிச்சாருன்னு உனக்கு யார் சொன்னது? கார்த்திகே சொன்னாரு. அஞ்சலி, என்ன தன்னை கடத்திட்டாங்கன்னு கார்த்திகே சொன்னானா? என்ன குழப்பிட்டு இருக்க? கடத்தப்பட்டவன் எப்படி வந்து உன்கிட்ட சொல்லுவான்? நீ சொல்றதெல்லாம் உண்மைதானே அஞ்சலி? சத்தியமா ஆண்டி? அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் தானே, காட்டுறேன். அஞ்சலி, நான் டெல்லிக்கு போறத பிடிக்காம கௌதம் ரவுடிங்ல வச்சு பாதி வழியிலேயே என்ன கடத்திட்டான். ஏய், என்ன? அந்த ரவுடிங் எல்லாரும் சேர்ந்து என்ன அடிக்கிறாங்க அஞ்சலி. கௌதம சும்மா விடக்கூடாது. அவன் சொல்லிதான் இந்த ஆளுங்க என்ன டார்ச்சர் பண்றாங்க. ஒன்னும் புரியலையே. என்ன ஆதாரம் போதுமா மிஸ்டர் கௌதம்? கான்ஸ்டபிள், சார். கௌதம் அரெஸ்ட் பண்ணுங்க. சார், என்ன? நில்லுங்க. ஐயோ, என் புள்ள எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான். அப்ப வீடியோல கார்த்திக் பேசுறது பொய்யா? பாதிக்கப்பட்ட கார்த்திக்காக அழாம குற்றம் செஞ்ச கௌதம்காக துடிக்கிறீங்களே, நீங்களும் ஒரு தாயா? ஏய், மரியாதை. யாரு குற்றம் செஞ்சா? இந்த வீடியோ உண்மைதானா? இல்ல நீ கார்த்திகை நடிக்க வச்சு என்ன பழி வாங்க பாக்குறியா? பேசுவீங்க. ஏன் பேச மாட்டீங்க? இந்த கொடுமையை பாத்தீங்களா சார்? பண்றதையும் பண்ணிட்டு எவ்வளவு தைரியமா என்னையே சந்தேகப்படுறாங்க. சரியான கொலைகார பாவீங்க சார். ஏய், வாய்க்கு வந்தபடி பேசாத. அன்னைக்கு நகைக்காக கட்டின புருஷனையே கொல்ல துணிஞ்ச நீ எல்லாம் கௌதம பார்த்து கொலைகாரன்னு சொல்றியா? சரி, இவங்களை பேச விட்டா கார்த்திக கடத்தினதை நீங்க தானே உங்க மேலேயே பழிய போடுவாங்க. சீக்கிரம் இவங்களை தூக்கி உள்ள போடுங்க சார். அஞ்சலி, கொஞ்சம் பொறுமையாயிரு. எனக்கு என்னவோ நடக்கிறதெல்லாம் குழப்பமா இருக்கு. வீடியோல கார்த்திக் பதட்டமா பேசுறதெல்லாம் உண்மைதான். ஆனா அவன் ஏன் கௌதம கை காட்டுறான்னு தான் எனக்கு தெரியல. ஏன்னா இவர்தான் கடத்திருக்காரா ஆண்டி? அஞ்சலி, என்ன பேசுற அஞ்சலி? கௌதமே கார்ல இருந்த கார்த்திக் காணாம போயிட்டானா அப்பல இருந்து துடிச்சிட்டு இருக்கான். அவன் போய் கார்த்திக கடத்துவானா? ஐயோ கடவுளே, இப்ப எனக்கு இருக்கிற கவலை எல்லாம் என் புள்ள எங்க இருக்கான்? யார் அவனை கடத்தினா எதுவுமே தெரியலையே. வீடியோல அவனோட நிலைமையை பார்க்கும்போது எனக்கே பதட்டமா இருக்கு. சார், ப்ளீஸ் சார், கார்த்திக் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. அவன் இல்லைன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. என்னம்மா, குடும்பமே சேர்ந்து நாடகம் போடுறீங்களா? கடத்தினவனை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு கார்த்திகை காப்பாத்த சொல்றீங்களே. என் நெத்தியில என்ன இழிச்ச வாயின் ஒட்டி இருக்கா? உங்க புள்ளிய விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா கார்த்திகை எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு தானாவே தெரிய போகுது. கௌதம், நடங்க. சார், இருங்க சார். என்ன? அஞ்சலி, இது அநியாயம். கார்த்திக கௌதம் கடத்தலங்கிறது உன் மனசாட்சிக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் பழி போடுறது நல்லா இல்ல. யாரு பழி போடுறா? ஏன் நீ உன் புருஷன் அவ்வளவு நல்லவங்களா? உன் புருஷன் ஆபீஸ்க்கு வந்து கார்த்திக துரத்துவாரு, நீ கோவிலுக்கு வந்து என்ன அடிப்ப. இதெல்லாம் எதுக்கு? ஆஃப்டர் ஆல் அந்த சொத்துக்கு தானே.
ஹலோ மிஸ்டர், ஏற்கனவே ஒரு தடவை கார்த்திகை கடத்த ட்ரை பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டு தான் இங்க வந்திருக்கோம். நடங்க ஸ்டேஷனுக்கு. யோ வாய் அங்கற. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.